ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீக்கெண்டில் கண்டிப்பாக துணி துவைக்கிறது நமக்கு ஒரு முக்கியமான வேலையாக இருக்கும். அதை இன்றைக்கி நான் எழுந்த உடனே மிஷின் போட்டு கடகடன்னு முடிச்சிட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் லேட்டாக துணி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மேலே கொடி கிடைக்காது காய போகிறதுக்கு. சரி, சீக்கிரம் போனதால் கொடியும் காலியாக இருந்தது, ஒரு வேலை முடிஞ்சுது. சரி, சாட்டர்டே மெனு என்னென்னா நல்ல ஒரு வெண்பொங்கலும் ஒரு அட்டகாசமான ஒரு கத்திரிக்காய் கொட்ஸும் தாங்க. இது என்னங்க, எனக்கு 2 குக்கர் இருந்ததுன்னா போதும். இதை கடகட இதில் போட்டு இதில் வேக வச்சோமா, அதை போட்டு எல்லாத்தையும் போட்டு வேக வச்சோமா, குக்கரில் இது ஒரு 3 விசில், அது ஒரு 3 விசில், அவள் தாங்க வேலை முடிஞ்சதுன்ற மாதிரி இருக்கும். கொட்ஸு பொறுத்த வரைக்கும் நான் பூண்டு போட மாட்டேன். மற்றபடி கத்திரிக்காய் எல்லாம் போட்டுட்டு பருப்பு எல்லாம் போட்டுட்டு அதை தண்ணி தாங்க அதில் நம்ம பதமாக ஊற்றணும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா சாம்பார் ஆகிடும். அப்படியே மிதக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 3 விசில் வச்சோம்னா கொட்ஸு ரெடி ஆகிடும். அப்பா இந்த பக்கம் பொங்கல் நல்லா வெண்பொங்கல் சுட 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 ரெடி ஆகிடுச்சுங்க. அந்த பக்கம் கொட்ஸும் அப்படியே ரெடி ஆகிடுச்சு. சரி, அப்படியே அதை கடைஞ்சி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா என்ன ஒரு டேஸ்ட்டு தெரியுமா, இந்த வெண்பொங்கலும் இந்த சுட சுட சாப்பிடும்போது அப்படி இருந்தது. துரந்தர் படம் தமிழில் வந்துருச்சு போல இருக்குது. சரி, காலையில் அது போட்டு விட்டுருந்தாங்க. நான் அப்படியே டிஃபன் சாப்பிட்டுட்டே அப்படியே அந்த படத்தையும் அப்படியே ஒரு பாதி தான் பார்த்து முடித்தேன். அப்புறம் மீதி பாதி அப்புறம் பார்த்துக்கலாம். பொங்கல் சாப்பிட்டு காஃபி குடிக்கலாம் பொங்கலுக்கு பண்ணுற பெரிய துரோகங்க. அதையும் போட்டு குடிச்சிட்டு அன்னைக்கு காலையே நல்லபடியாக முடிச்சாச்சு.